ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் சென்லி எபிசோட் 10ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ அந்த சீலை சரி பண்ணாரா இல்லையா, டீமன்றிலும் திரும்ப நார்மலானுச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே அந்த லேக்குக்கு அடியில் தான் காட்டுறாங்க. நம்மால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் விட்டுட்டு அப்படியே அந்த சிலை கிட்ட போக அவர் டக்குன்னு அதுக்கு அப்படியே கிச்சு கிச்சுக்கா காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நல்ல புள்ளல ஒழுங்கா வேலை செஞ்சுடுன்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அது அப்படியே பிரைட் ஆயிட்டு அதோட பவர்ஸ் அப்படியே வெளியே வருது. ஈவில் பவர்ஸால பாதிக்கப்பட்டிருந்த அந்த லேக்கும் அப்படியே கிளியர் ஆக நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னும் கொஞ்ச நாள்ல இங்க நிறைய மீன்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிரும்ல, நம்மளும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை பிடிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு உருவி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப பிடிக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. நம்மளும் நீ கண்டுபிடிச்சிட்டியா, அது வாட்டர் ரிப்பலிங் ஃபார்மேஷன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கையை பிடிச்சதா வேலை செய்யும், இப்ப அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல லவ் வர ஆரம்பிச்சுட்டு போல அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே சியூன் இறந்துட்டான், தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்காதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்க இப்ப அடுத்தது அவங்களோட ஆர்மி கேம்புக்கு தான் வராங்க. இந்த இடத்துல தான் எர்த்ஸில் மறைஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயின் இதுக்கு வெயிட் பண்றீங்க, சீக்கிரம் இதை ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்ல இது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நான் இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம என் கூட இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணு. அவங்களும் இங்க யாரும் இவரை டிஸ்டர்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க நம்மளும் அவர் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு பெரிய சூறாவளியா உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள புதைஞ்சிருந்த ஒரு பெரிய சைஸ் ஸ்டோனும் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்க அங்க ஏற்படுற அந்த வித்தியாசமான பவரால நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு ஏதோ ஆகுற மாதிரி லைட்டா ஃபீல் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்மளும் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் அப்ப கடைசியா இருக்கிறது ஹூட்டின் சீல் தானே, சீக்கிரம் அதையும் முடிச்சுட்டா நான் கேபிட்டல் போய் எனக்கான பனிஷ்மெண்ட் ஏத்துப்பேன்னு சொல்றாங்க. அப்படியே ஹூட்டின் பயாஸ் ஊர்ல இருக்கிற அந்த ஈவில் ஃபோர்ஸ்லாம் பயங்கரமா அந்த போர்ட்டலை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அமைதியா அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையும் ரொம்பவே காமா ஃபேஸ் பண்ற நம்ம ஜியும் தான் ஞாபகத்துக்கு வராரு. அவங்க என்னாச்சுன்னு கேட்க நம்மாலும் நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, ஆனா கொஞ்சோண்டு தான் பிரச்சனையில நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போய் அவரு பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அதுங்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த சீலை உடைச்சிரும் போல. நம்ம ஹீரோயினும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுங்களால வெளியே வர முடியாதுன்னு சொல்ல அவங்களும் லைட்டா அமைதியாகுறாங்க. ஆனா அப்பதான் அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் அப்படியே வெளியே வருது. நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அது அப்படியே அவங்கள சுத்த ஆரம்பிக்க அவங்களுக்கும் ஒரு மாதிரியா அப்படியே கேராக ஆரம்பிக்குது. அவங்க ஸ்பியரும் அப்படியே கீழே விழ திடீர்னு அவங்க கண்ணெல்லாம் அப்படியே கலர் மாற ஆரம்பிக்குது. கடவுளை கொல்லுன்னு ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கும். அவங்க டக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல வராங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து ஒரு ஈவில் ஐ மாதிரி வருது. நம்ம ஹீரோயினோட கண்ணும் அப்படியே டார்க் ஆக கொஞ்ச நேரத்திலேயே என்னாச்சுன்னு தெரியல அவங்க திரும்ப லைட்டா நார்மல் ஆகுறாங்க. நம்மளும் அவங்கள கூட்டிட்டு டக்குன்னு பின்னாடி வர அவங்க வாயிலேருந்து அப்படியே பிளட்டா வருது. வெளியே வந்த அந்த ஈவில் ஐயும் திரும்ப காணாம போக அவங்க எனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஸ்கார்பியன் டெயில் ஃபாக்ஸ் டீமன் கூட நீ சண்டை போடும் போது நீ அதோட வயிற்றுக்குள்ள போயிட்ட, அப்ப அதோட பாய்சன் உன்னை அட்டாக் பண்ணிருக்கு. நம்மால் ஒரு சீலை சரி பண்ணும் போது ஒரு விஷயம் பண்ணி அவங்க பாய்சனோட எஃபெக்டை குறைச்சிட்டே வந்திருப்பாரு. இப்ப கடைசியா இந்த செயினோட சீலை சரி பண்ணும் போது நம்ம ஹீரோயின்குள்ள இருந்த பாய்சனும் இப்ப முழுசா வெளியே வந்துட்டதா அவரு சொல்ல அவங்களும் அப்ப இதுக்காக தான் என்ன உங்க கூட வர சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. நம்மளும் ஆமான்னு சொல்ல இதுக்காக மட்டுமா. நம்ம ஹீரோ இப்ப உங்க பிரச்சனை சரியாயிடுச்சு, 4 சீலையும் நான் சரி பண்ணிட்டேன், இப்ப நீங்க திரும்ப உங்க ஆர்மி கேம்புக்கு போலாம், 5வது சீல் இந்த போர்ட்டலுக்குள்ள இருக்கு, அதையும் சரி பண்ணிட்டு நானும் கிளம்புற நாள் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அவங்களும் உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் டிவைன் லார்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க அப்படியே சோகமா அவங்க இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. நம்ம ஜெனரல் சாங் இப்ப அங்க வராரு. போங்க லார்ட், நீங்க ரொம்பவே மோசம், நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா அவரை கண்டிப்பா போக விட்டுருக்க மாட்டேன், அவரு டிவைன் லார்டு, நம்மளால அவரை தடுக்க முடியுமான்னு அவங்க கேட்க ஆமா நீங்க இதுக்காக இப்ப அவரை நினைச்சு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒண்ணு இல்ல, அவரு கேபிட்டலுக்கு வந்தார்னா அந்த இடத்துல இருக்கிற பாய்சனும் கொஞ்சம் நீங்கும், நான் வர என் பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன் சீக்கிரமாவே நம்ம கேபிட்டல் இருந்தே நிலா வெளிச்சத்தை ரசிக்கலான்னு, அட போங்களான்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே சாஞ்சிடுறாங்க. அவங்க மனசு ஃபுல்லா நம்ம ஹீரோ தான் ஓடிட்டு இருக்காரு. அவங்க அப்படியே அவரு கையை பிடிச்சதை நினைச்சு பார்த்துட்டு அவங்களே மாத்தி அவங்க கையை அப்படியே பிடிச்சிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இப்ப அவங்க அந்த போர்ட்டல் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க இந்நேரம் இங்கிருந்து கிளம்பிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க வழக்கம் போல தனக்கு தானே பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக திடீர்னு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றாங்க. இந்த ஆரா
நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி இருக்கே. பின்னால இருந்து நிறைய கை மாதிரி அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. டக்குன்னு அது அப்படியே அவங்கள பிடிச்சி அந்த போர்ட்டலுக்குள்ள இழுத்துட்டு போக அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. அவளை கொல்லுன்னு சொல்லி சில வாய்ஸ் வேற அவங்களுக்கு கேட்க கடுப்பான நம்ம ஹீரோயின் வாயை முடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பியர் எடுத்து அப்படியே அங்கிருந்து அந்த ஈவில் பவர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதுங்களும் அங்கிருந்து ஓடிடுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு பிரகாசமான ஒளியோட நம்ம ஹீரோ இப்ப அங்க வராரு. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. கடந்த 2 நாளா நான் சீல்ஸை சரி பண்ணிட்டு இருந்ததுனால என்னோட பவர்ஸ் ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. அதை பயன்படுத்தி அந்த ஈவில் பவர்ஸும் என்ன அட்டாக் பண்ணிடுச்சுங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையேங்கிற மாதிரி அவங்க கேட்க நம்மளும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் வழக்கம் போல காட்ஸோட ரவுண்ட்ஸ் வந்திருந்தேன். அப்ப தெரியத்தனமா இந்த போர்ட்டலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான அசுரா கிங்கையும் இந்த போர்ட்டல் ஏமாத்திடுச்சா? அவங்க அது இப்ப பிரச்சனை இல்லை, நான் உடனே இங்கிருந்து வெளியே போயாகணும். நான் இல்லாம யாருமே கேபிட்டல் போனாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்மளும் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நம்மளால இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. அதை கேட்டு அவங்களும் லைட்டா சாக்காக இப்ப அப்படியே கேம்ப்ல ஜெனரல் சாங்க தான் காட்டுறாங்க. போச்சு லார்ட் திரும்ப தப்பிச்சிட்டாங்க. டீமன் லார்ட் என் கதையை முடிக்க போறாங்கன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்க. அவர் அப்படியே டென்ஷனா வெளியே வராரு. சைட்ல பார்த்தா ஒரு சோல்ஜர்ஸ் கேங்க நம்ம லார்டு திரும்ப மேரேஜ்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க தெரியுமா? டேய், அவங்க ஒன்னும் சாதாரணமா தப்பிக்கல. மோட்டல் வரல அவங்களுக்கு இருந்த லவ் பத்தி உனக்கு தெரியும்ல. டிவைன் லார்ட் வேற பார்க்க அப்படியே அச்சசல் அவன மாதிரியே இருந்தாரு. இப்ப அவரையும் காணும் நம்ம லாடையும் காணும். அப்பனா என்ன அர்த்தம்? டேய், என்னடா சொல்றன்னு சொல்லி அதை கேட்டு உன்னொருத்தனும் சாக்காக நம்ம ஜெனரல் சாங் இப்ப அப்படியே அங்க வராரு. என்ன தைரியம் தான் லாட பத்தி எப்படி பேசிட்டு இருப்பீங்க? போங்கடா, கிரவுண்ட சுத்தி 200 ரவுண்ட் ஓடுங்க, மடிச்சிடுங்க ஜெனரல் சொல்லிட்டு அவனுங்களும் அப்படி அங்கிருந்து கிளம்ப. ஒரு நிமிஷம் இல்ல, எதை வச்சு அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நீ சொல்ற? அதாவது ஜெனரல்னு சொல்லிட்டு அவனுங்க திரும்ப அப்படியே கதையை ஸ்டார்ட் பண்ண அப்படியே கட் பண்ணா இப்ப இந்த போர்ட்டலுக்குள்ள தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் திரும்ப போனதுக்கு அப்புறம் நான் மேரேஜ்ல இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லி டீமன் லார்ட் கண்டிப்பா என்ன பனிஷ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லதான், ஆனா பண்ணத தப்புக்காக என்னால அப்படி பனிஷ் பண்ணி ஏத்துக்க முடியும். நம்ம ஹீரோ நான் உண்மையா தான் சொல்றேன், இப்போதைக்கு நம்மளால வெளியே போக முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் என்ன வச்சு விளையாடுறீங்களான்னு கேக்குறாங்க. நம்மளும் நான் உன்கிட்ட போய் மட்டும் தான் சொல்லுவான்னு நினைக்கிறியான்னு கேட்க, நான் நீங்க அதை மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. சீலை சரி பண்றதுக்கு என்ன உங்க கூட கூப்பிட்டதுல இருந்து கையை பிடிச்சாதான் வாட்டர் ரிப்பெல்லிங் ஃபார்மேஷன் வேலை செய்யும் சொன்ன வரைக்கும் எல்லாமே போய் தானே. நம்மளும் இது சொல்லி உன்னை பயமுடுத்த வேணாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அவரு கையை காட்டுறாரு. பயங்கரமான ஒரு காயம். ஃபயர் சீலை நான் சரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டீமன் என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. என்ன கொன்னா இங்கிருந்து தப்பிச்சுலாம் நினைச்சிருக்கங்க போல, ஆனா நான் அதை சரி பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க செத்தாலும் சரி கண்டிப்பா இந்த சீல் அடுத்த 1000 வருஷத்துக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். ஆள் அதுக்காக தான் அவரோட பவர்ஸ் மட்டும் நம்பாம ஏன்சியன்ட் ட்ரீ, வாட்டர் பீஸ்ட், எர்த் ஜேடுன்னு சொல்லி இது எல்லாத்தோட பவரையும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. நேச்சரோட பவர் முடிவே இல்லாததுதான், ஆனா அதுக்கு அழிவே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அந்த டீமன்ஸ் இங்கிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு முதல் அது நேச்சரோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணணும். அது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் இந்த சீலை உடைக்கணும்னாலும் ஒரே நேரத்துல உள்ள அப்புறம் வெளியிருந்தும் அதை உடைக்கணும். ஏன்னா நான் டபுள் சீலை யூஸ் பண்ணிருக்கேன். அதுவும் இந்த டீமன்ஸால முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்க. நம்ம ஹிடன் ஒரு பக்கம் போர் அடிச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இங்கிருந்து எப்பதான் வெளியே போலான்னு சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு உன் பாய்சனை பியூர் பண்ணிருந்தேன், ஆனா இப்ப நீ உள்ள வந்துட்டதுனால இந்த இடத்துல இருக்கிற பாய்சன் கண்டிப்பா உன்னை அட்டாக் பண்ணிருக்கும். கொஞ்சம் பாய்சன் உனக்குள்ள இருந்தாலும் இந்த போர்ட்டல் உன்னை வெளியே போக விடாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் சரியாகணும், அதுக்கப்புறம் உன்னை சரி பண்ணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால இங்கிருந்து வெளியே போக முடியும் நாள் சொல்ல. அவங்களும் அப்படியே முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. நம்மளும் நீ ஒன்னும் கவலைப்படாத, திரும்ப போனதுக்கு அப்புறம் டீமன் லார்ட் கிட்ட நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். அவங்க கண்டிப்பா உன்னை பனிஷ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அவரே மறந்து அப்படியே அவங்க தலையை தடவி கொடுக்க வர அவர் அப்படியே நிறுத்திடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. மோட்டல் வேலை ஆனா ஒன்னா நம்ம ஹீரோ அவங்க தலையை தான் தடவி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அப்பனா இது நீதானாங்கிற மாதிரி நினைச்சு அவங்க அப்படியே ஃபீல் ஆக நம்மளும் அதை சமாளிச்சு அவங்க தோலை தட்டி கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அவங்களும் டக்குன்னு நீங்க செலிசன் இருக்கும் போது உங்களோட கான்சியஸ் ஹியூமன் ஃபார்ம் எடுக்க வாய்ப்பு இருக்கா? நம்மளும் இருக்கலாங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. நம்மளும் என்ன மாதிரி ஒருத்தனை பார்க்குது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் அசுரா கிங் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், யார் மேலேயும் எது மேலேயும் அதிகப்படியான ஈடுபாடு வைக்காதீங்க, அது உங்களை தான் காயப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆட்டி அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயினும் அப்படியே குழப்பத்தோடய அவரு பின்னாடி போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹெவன் இல்லாம நம்ம ஃபூராங் ஜாலியா ஒரு குழியில போட்டுட்டு இருக்க அவரோட ஆள் அவசர அவசரமா இப்ப அப்படியே அங்க வரான். அசுரா கிங் ஜிமியை கொண்டுட்டாங்களாம். அவங்க அப்படியே அதை அடிச்சு திருப்பி போட்டு குத்து புரோட்டாவாக்கி அதை வாயில போட்டு முழுங்கிட்டதா அவங்க சொன்னாங்க. நம்மளும் அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அவ்வளோ பயங்கரமான ஜிமிக்கு அந்த நிலமனா
அப்ப நம்மன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட உதவாங்கிற மாதிரி அவர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. அவர் ஆளை அப்படியே உள்ள கூப்பிடுறாரு. நிஜமாவே அவ ஜிமிய முழுங்கிட்டாளா இல்ல ஜிமி தான் அவங்கள முழுங்கிட்டதா சொன்னாங்க. ஆனா அதோட வைத்து கிழிச்சிட்டு அவங்க அப்படியே வெளியே வந்தாங்களாம். அப்புறம் ஹெவன் லார்டும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காரு. அடிக்கடி டிமரிலும் போய் அவங்க கூட உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்குவீங்களாம். நம்மளும் அதை கேட்டுட்டு தாத்தான்னு சொல்லி திரும்ப அப்படியே கதற ஆரம்பிக்கும். இப்ப அப்படியே ஹெவன் லார்டு டிமரிலம்ல இருந்து அவருக்கு வந்து லெட்டர் தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்மால் மோட்டல் வேல் போனாரா அதை பத்தின டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. அன்னைக்கு டிவன் லார்ட பார்க்கும்போது அவரு பேசுறத உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னீல. இப்ப பாரு அவரு நினைச்ச மாதிரியே ஒருத்தங்க அவரை பத்தி கேட்டிருக்காங்க. நான் கூட அவர் இந்த மேரேஜை தப்பா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லி ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஆனா இப்ப அவரு சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது பார்த்தா எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் நம்ம பூராங்க தாத்தான்னு கத்திட்டு அப்படியே ஸ்லைடிங்லயே வந்துட்டு இருக்காரு. செல்லிக்கு மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்கும். நம்ம தாத்தா முத வாய் மூடுறா, இது மாதிரி சத்தம் போட்டு அழுகிறது முத நிறுத்திக்க. அப்பதான் ஃபியூச்சர்ல அசுரா கிங் கிட்ட உதவாங்கும் போது நீ சத்தமா அழுது அவங்க கோவத்துக்கு ஆளாகாம இருப்பேன் தாத்தான்னு கத்திட்டு அவரு திரும்ப அப்படியே ஸ்லைடிங்ல போக சச்சி நிறுத்து ஆனா உனா சறுக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம பூராங்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல ஆள் அப்படியே இழுத்து பூத்திட்டு உக்காந்துட்டு இருக்க. அங்க அப்படியே நம்ம ஹீரோயின் வர மாதிரி அவருக்கு தோணுது. கையில ஒரு கத்தி வேற இருக்கு. ஆள் அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்க. பூராங் சூப் சாப்பிடுங்க. அவரும் பாக்குறாரு. பார்த்தா ரத்தமா இருக்கு. இது உங்க ஈரல புளிஞ்சு பண்ண ஈர வெங்காய சூப் தான், சாப்பிடுங்க. ஆளும் பயத்துல கத்தரமாக்கி ஒரு கத்தி அவரை நெஞ்சில சொருக்குது. ஆனா எல்லாமே கனவுதான். அவர் அப்படியே பயத்துல துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 10 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் டிராமாவான மிஸ்டி டிராகனும் நம்ம சேனல்ல ஓடிட்டு இருக்கு. அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா போய் பாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.